பரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைவர் தான்ஸ்ரீ மொய்தீன் யாசின் மீது கிளாந்தான் குவாமுசாங் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தேச நிந்தனை குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆகஸ்ட் 14ஆம் தேதி நிந்தனைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். எனினும் அந்த முன்னாள் பிரதமர் அந்த குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 5000 ரிங்கீட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் மொய்தீன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு நவம்பர் 4ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிமன்றம் அறிவித்தது. கிளாந்தான் நங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொய்தீன் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி முன்னதாக வீடியோக்கள் வைரலாகின. 10வது பிரதமராவதற்கு தமக்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய மாமன்னரும் பாங் சுல்தானுமான அல் சுல்தான் அப்துல்லா தம்மை அப்பதவிக்கு நியமிக்கவில்லை என மொய்தீன் கேலி தோரணையில் பேசியதாக கூறப்படுகிறது. பஹாங் அரண்மனை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட தரப்புகள் போலீசில் புகார் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது.